இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் மறைசாட்சி புனித அனிஷியா என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டில் வாழ்ந்தவராக கருதப்படுகிறார். கிரீஸ் நாட்டில் தெசலோனிக்கா என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய நகரத்தில் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த புனித அனிஷியா என்பவர். மிக இளைய வயதிலேயே பெற்றோரை இழந்து விடுகிறார். இருந்தாலும் செல்வ செழிப்பான குடும்பம் என்கிற ஒரு காரணத்தினால தனிமையில் வீட்டில் வாழ்ந்து கிறிஸ்துவை தன்னுடைய மணவாளனாக ஏற்று கற்பிலும் ஒழுக்கத்திலும் ஜெப வாழ்விலும் இவர் வாழ்ந்தார் என்றும், அந்த ஒரு காலகட்டத்தில் ரோமியனுடைய அரசன் தியோக்லெசியன் என்பவனுடைய அந்த வேத கலாபனை நடந்து கொண்டிருந்த நேரம், அவன் ஒரு வாய் வழி ஆணையிட்டு இருந்தான். கிறிஸ்தவர்களை யார் வேண்டுமானாலும் கொல்லலாம், அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம் என்கிற ஒரு வாய் வழி ஆணையை மக்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த நேரத்தில் பலர் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். தெருவெங்கும் பல இடங்களில் கிறிஸ்தவருடைய உடல்கள் சிதறி கிடந்த ஒரு கோரமான ஒரு காலம்தான் இந்த புனித அனிஷியா வாழ்ந்த ஒரு காலம். ஒரு நாள் புனித அனிஷியா ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் ரோமை படை வீரன் ஒருவன் புனித அனிஷியாவிடத்தில் அவர் அணிந்திருந்த அந்த தலை முக்காட்டை பிடுங்கி எறிந்துவிட்டு அருகில் நடந்து கொண்டிருந்த சூரிய கடவுளுக்கான வழிபாட்டில பங்கு பெற அவரை அழைத்தான், கட்டாயப்படுத்தினான். கோபமடைந்த புனித அனிஷியா அந்த படைவீரின் முகத்துல காரி உமிழ்ந்து, என்னுடைய மீட்பரும் என்னுடைய ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிப்பாராக அப்படி என்று சொன்னாராம். மிகவும் கோபமடைந்த அந்த படைவீரன் இவரை இழுத்து சென்று வாளால் வெட்டி கொன்றான் என்று இந்த மறைசாட்சி புனித அனிஷியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கற்புக்கு ஒரு அடையாளமாகத்தான் அந்த காலத்துல பெண்கள் முக்காட்டை அணிந்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய கற்புக்கு எதிராக ஒரு வன்முறை நடக்கிற நேரத்துல இந்த புனித அனிஷியா அரச்சினத்தோடு அந்த படை வீரன் முகத்துல காரி உமிழ்ந்தார் என்கிற செய்தி தான் இன்றைக்கு நம்முடைய இளம் பெண்களுக்கான ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். அன்புமிக்கவர்களே, நம்முடைய நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் வளர்கிற பெண்களுக்கு பாதுகாப்பையும் அதே நேரத்தில் வன்முறைக்கு எதிராக அறச்சினத்தோடு எழவும் அவர்களுக்கு கற்றுத்தர புனித அனிஷியாவுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் ஆசோர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்பவர் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு 7 ஆண்டுகளுக்கு பிறகு கணவனை இழந்து விடுகிறார். அதற்கு பிறகு இறைவனுக்காகவும் திருக்கோயிலுக்காகவும் திருப்பணி செய்து அல்லும் பகலும் அவர் மன்றாடி செபித்து வந்தார் என்கிற ஒரு செய்தி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 84 ஆண்டுகள் அவர் அதே திருக்கோயிலில் மீட்பரை காணும் பொருட்டாக காத்திருந்ததாகவும், யோசேப்பும் அன்னை மரியாளும் குழந்தை இயேசுவை திருக்கோயிலுக்கு கொண்டு வந்த நேரத்தில் அன்னா என்கிற அந்த இறை வாக்கினர் குழந்தையை பார்த்து மகிழ்கிறார், இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறார், இந்த குழந்தையை பற்றி மற்றவர்களிடத்துல பேசி மகிழ்ந்தார் என்கிற ஒரு செய்தி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறைவாக்கினர், பெண் இறைவாக்கினர் அன்னாவுடைய இந்த காத்திருப்பு தான் இன்றைய செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகம் என்பது ஒரு அவசர உலகம், துரித உலகம் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாவற்றையுமே இன்றைக்கு மனிதர்கள் ஃபாஸ்டாக முடிக்கணும், அவசர அவசரமாக முடிக்கணும், உடனடியாக பண்ணணும் அப்படி என்று எல்லாமே காத்திருத்தல் இல்லாமல், பொறுமையாக இல்லாமல் உடனடியாக நிகழ வேண்டும் என்று வாழ்க்கை இன்றைக்கு ஒரு துரிதமான ஒரு அவசரமான ஒரு வாழ்க்கையாக மாறி போனதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு பேராசையை பற்றியும் காத்திருத்தலை பற்றியும் புரிய வைப்பதற்காக ஒரு கதையை ஒன்று சின்ன வயசுல சொல்லுவார்கள். அதாவது, ஒருவனுக்கு தங்க முட்டையிடுகிற வாத்து ஒன்று கிடைத்ததான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் என்பது ஒரு நாளைக்கு ஒரு தங்க முட்டை தான் இந்த வாத்து இடும் அப்படி என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இவன் தினமும் காத்திருந்து ஒரு முட்டை ஒரு நாளுக்கு என்று தங்க முட்டையாக பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக செல்வந்தனாக வாழ ஆரம்பித்தானா. கொஞ்ச நாள் கழித்த உடனேயே இவனுக்கு பேராசை. ஏன் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை, நம்ம பேசாம இந்த வாத்தை அறுத்து அது வயிற்றுள்ள இருக்கிற அனைத்து முட்டைகளையும் எடுத்து விடலாம், தங்க முட்டைகளை, இன்னும் செல்வந்தனாகலாம் என்று ஒரு நாள் முட்டைக்கு காத்திராமல் அந்த வாத்தை அறுத்து வயிற்றில் பார்த்த பொழுது அங்கு முட்டைகளே இல்லையா. ஏமாந்து போனானா அந்த பேராசை பிடித்தவன். அன்புமிக்கவர்களே, இந்த கதையை குழந்தைகளுக்குத்தான் வழக்கமாக நம்ம சொல்லுவோம். காத்திருத்தலின் ஒரு அருமையை, காத்திருத்தலின் ஒரு மேன்மையை புரிய வைப்பதற்காகத்தான்.
இன்றைய உலகத்துல எல்லா விஷயத்துக்குமே, வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், அல்லது திருமணத்திற்கு பிறகு பிள்ளை பேராக இருக்கலாம், இன்றைக்கு ஒரு அவசர கதியில காத்திருக்க மனமில்லாமல் இருக்கிற அவசரப்படுபவர்களை தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்குத்தான் கடவுள் காத்திருத்தல் என்பது ஒரு புண்ணியம், அதுவும் தாட்சியோடு காத்திருத்தல் என்பது இன்னும் அருமை, அதோடு கூடிய எதிர்நோக்கோடு காத்திருத்தல் என்பது உண்மையாகவே ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுத்தரும் என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த இறைவாக்கினர் அண்ணாவுடைய வாழ்வு நமக்கு உதாரணமாக தருகிறது. 84 ஆண்டுகள் மீட்பதற்காக அவர் காத்திருந்தார் என்று தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, சில நேரங்களில் நம்முடைய மன்றாட்டுக்கள், நம்முடைய ஜெபங்கள் அல்லது நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் காலதாமதமாகி போகலாம். அந்த ஒரு நேரத்திலெல்லாம் பொறுமையோடும் தாட்சியோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் கடவுளுக்காக காத்திருந்தோம் என்றால் நிச்சயமாக கடவுள் நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்தவராய் ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்கிற எண்ணத்தோடு காத்திருப்போம். பொறுமையோடு காத்திருப்போம், விசுவாசத்தோடு காத்திருப்போம், எதிர்நோக்கோடு காத்திருப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.